அண்மைச் செய்தி ஈராக்கில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்திய தூதரகம் தகவல் தெரிவித்துள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஈராக்கில் சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய தூதரகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேஃப் சி விஷ்ணு என்னும் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்திய தூதரகம் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், இது குறித்த கூடுதல் விவரம். 13வது நாளாக ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய நிலையில் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள், குறிப்பாக அமெரிக்காவுக்கு உதவி செய்யக்கூடிய நாடுகள் மீது ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான கப்பல்கள், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் மீது ஈரான் ஆளில்லா படகுகளில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வெடிமருந்துகளை வெடிக்க செய்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 4 மணிக்கு ஈராக்கில் அருகே கடல் பகுதியுடைய எல்லை பகுதியில் வைத்து ஒரு அமெரிக்க நாட்டுக்கு சொந்தமான மார்ஷல் தீவுகள் நாட்டினுடைய கொடியோடு வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் குறித்தான செய்தி என்பது இன்று காலையே வெளிவந்திருந்த நிலையில சில நிமிடங்களுக்கு முன்பாக ஈராக் நாட்டிற்கான இந்திய தூதரகம் இந்த தாக்குதல்கள் குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதன்படி சேஃப்டி விஷ்ணு அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த அமெரிக்க கச்சா எண்ணெய் சரக்கு கப்பல் மீது இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் உடனடியாக மீட்கப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் அந்த கப்பல்ல இருந்தவர்கள் இந்திய பணியாளர்கள் என்பதும் 15 இந்திய பணியாளர்கள் இதுவரை மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருப்பதாக ஈராக் நாட்டிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமாக இந்த தாக்குதல்ல ஒரு இந்திய பணியாளர் உயிரிழந்து விட்டார் என்பதையும் அவருடைய குடும்பத்தினருக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தன்னுடைய இரங்கல் என்பதையும் தெரிவித்திருக்கிறது. மேலும் 15 இந்திய பணியாளர்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக வழங்கி வருவதாகவும் ஈராக் நாட்டிற்கான இந்திய தூதரகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் காரணமாக இதுவரை 2 இந்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஒரு இந்தியர் காணவில்லை என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் ஈராக் நாட்டின் கடல் பகுதியில இன்று அதிகாலை 4 மணிக்கு நடந்த மற்றொரு மோதல்ல ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்கிறார் என்றும் 15 இந்தியர்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக ஈராக் நாட்டிற்கான இந்திய தூதரகம் தற்போது அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருக்கிறது. பல்வேறு நாடுகளை சார்ந்த கப்பல்கள் ஆங்காங்கே பாதுகாப்பு நலன் கருதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க கச்சா எண்ணெய் கப்பல்ல பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் பணியாற்றக்கூடிய நிலையில இன்று காலை நடத்தப்பட்ட தாக்குதலே ஒரு இந்தியர் உயிரிழந்திருக்கார் அப்படின்ற தகவல்களையும் ஈராக் நாட்டிற்கான இந்திய தூதரகங்கள் அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.